ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு குழம்பு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் சண்டேவை இது ஸ்பெஷல் ஆக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளார நம்ம போகலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கிரேவியாகவும் சாப்பிட்லாம், அதே நேரம் குழம்பாகவும் சாப்பிட்லாம். 2 in 1 ரெசிபிங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நண்டை வாங்கி நல்லா கழுவிட்டு அதை உப்பு மிளகாய் தூள் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, சோம்பு, மிளகு, மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய், ஜீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வேறு எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஃபஸ்ட்டு இந்த மசாலா தூள் எல்லாமே போட்டுடலாம். உப்பு, ஜீரகம், சோம்பு, மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அது எண்ணெயில் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் நல்லா உங்களுக்கு வதங்கி இருக்கிறதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரெண்டுமே போடுறோம். அடுத்தது பூண்டையும் போட்டு அதோட நல்லா வதக்கணும். பூண்டு ஒரு 3/4 வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு அதையும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லாவே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இதில் பூண்டும் வெந்திருக்கு, வெங்காயம், அடுத்து தக்காளி எல்லாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா அதோடு சேர்த்து வதக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் சுருளணும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த வதங்கின இதை என்ன பண்ணுறேன், அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை கிரேவி மசாலா அரைக்க போகிறோம். தக்காளி இருக்கிற இடமே தெரியலங்க, அந்த அளவுக்கு நல்லா சுருள வதக்கியிருக்கேன். வதக்கினதுக்கப்புறம் தான் இதை என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் தனியாக வச்சுக்கிறோம். இப்போ தேங்காய் தனியாக வச்சுருக்கோம், அதே நேரம் மசாலா தனியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வெறும் வாணலியில் நண்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவை அதோடு சேர்க்குறோம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி அரைச்ச மசாலாவை இதோடு சேர்த்து அதையும் நம்ம கிண்டணும். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. நண்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை பரப்பி விட்டுட்டு நல்லா கிண்டணும். அடுப்பு நமக்கு சிம்மில் இருக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணியை ஆட் பண்ணுறேன். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாறு நண்டில் நல்லா சாந்துரும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திருப்பியும் நண்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போது அரைச்ச தேங்காவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். நம்ம அரைச்ச தேங்காவை என்ன பண்ணுறோம், இதில் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வச்சுக்கலாம். இப்படியே நம்ம அந்த தேங்காய் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா நண்டு கிரேவி. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா நண்டு குழம்பா வரும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி தான் வேக வைக்க போகிறேன். என்னோடய நண்டு குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும்.
இப்போ பாருங்கள் மசாலா உள்ளே நல்லா சாந்திருக்கு நண்டுக்குள்ளார. சூப்பராகவே நண்டு வெந்திருக்கு. இது ரொம்பவும் கொதிக்க வைக்கக்கூடாது. கரெக்டாக கொதிக்க வச்சோம்னா தேங்காய் கசப்பு தன்மை வராது. ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். மசாலா நல்லா சாந்த ஒரு நண்டு கிரேவி. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறப்ப மசாலா வந்து நண்டில் நல்லாவே சாந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.